உரையாடல் தலைப்பு: மனதில் இருந்து ஒரு குரல். காட்சி: ஒரு அமைதியான பூங்கா. இரண்டு நண்பர்கள் அருண் மற்றும் விக்னேஷ் நாற்காலியில் அமர்ந்து பேசுகிறார்கள். அருண்: விக்னேஷ், சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது, நம்முள் ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கிறது போல. அது நம்மை வழிநடத்துகிறது. ஆனால் அதை நாமே பெரும்பாலும் கேட்க மறந்து போகிறோம். விக்னேஷ்: சரியாக சொன்னாய் அருண். அதுதான் மனத்தின் குரல். நம்முள் இருக்கும் அந்த சிந்தனைதான் சில நேரங்களில் நம்மை பெரிய முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது. அருண்: ஆனால் விக்னேஷ், ஏஐ மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு சில வினாடிகளில் முடிவை தருகிறது. நாமும் மனிதர்கள் சில நேரங்களில் நாட்களாக யோசித்து முடிவெடுக்க முடியாமல் இருப்போம். ஏன் அப்படி என்று நினைக்கிறாய்? விக்னேஷ்: அதற்கு காரணம், நம் மனம் உணர்ச்சியையும் அறிவையும் சேர்த்து யோசிக்கிறது. ஏஐ வெறும் தரவின் அடிப்படையில் முடிவு சொல்லும். ஆனால் நம்முடைய மனம் அனுபவத்தையும் உணர்வையும் சேர்த்து கூறும். அதனால் அதன் தீர்வு மனிதனுக்கே உரியதாக இருக்கும். அதாவது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும் குரல் ஒரு வகையில் தீர்க்கதரிசியானது என்று சொல்லலாமா? ஆம். மனம் அமைதியாக இருக்கும்போது அந்த குரல் தெளிவாக கேட்கும். அந்த அமைதியில்தான் நம் நுண்ணிய அறிவு வெளிப்படும். அதுவே நம்மை சரியான பாதையில் நடத்தும். அதனால்தான் பலர் மனம் சொல்வதை கேள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒரு வாழ்க்கை ரகசியம்தானே. மிக சரி. மனம் கூறுவதை நாடுவது என்பது வெறும் வேண்டுகோள் அல்ல, பலரின் வெற்றியின் காரணம் கூட. மன அமைதியிலே தோன்றும் சிந்தனை, அதுவே உண்மையான தீர்மானத்தின் தொடக்கம். அழகான உண்மை விக்னேஷ். இனி என் முடிவுகள் மனதிலிருந்து வரும் அந்த குரலை அடிப்படையாக வைத்தே எடுப்பேன். விக்னேஷ் சிரித்துக்கொண்டு: அதுதான் அருண், நம் உள்ளத்தின் குரல் நம்மை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது. முடிவு: மன அமைதியில் தோன்றும் சிந்தனை, அதுவே நம்மை சரியான முடிவுக்கு அழைத்து செல்லும் நுண்ணறிவு. இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.